ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு சில விஷயங்களை நான் யோசித்தேன். என்ன யோசித்தேன்னா, சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியாக படுறது நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு தவறாக நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. அந்த சமயத்தில் தான் நான் என்ன யோசித்தேன்னா, இதுக்கப்புறம் சில யோசனைகளை நம்ம மனசுக்குள்ளேயே போட்டு இது பண்ணிகிட்டு இருக்காம, அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் நான் அம்மாக்கிட்ட இதை வச்சு பேசலை. ஏன்னா நம்ம ஏற்கனவே பணம் கேட்டு எல்லாருமே இல்லைன்ட்டாங்கங்கிறதுனால, அம்மாக்கிட்ட மட்டும் எதுக்கு கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி மனசு கவலையாக தான் இருக்கும். என்ன அப்படின்னா, இருக்கிற வேலையும் விட்டாச்சு, தொழில் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இருந்த பணம் ஏதோ ஓரளவு வச்சுக்கிட்டு அதிலேயே ஆரம்பிச்சிடலாம், 1,00,000 ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேவிங்ஸை வச்சு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் அட்வான்ஸே கிட்டத்தட்ட 70,000 80,000 கேட்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்மளால் எப்படி இது பண்ண முடியும், எப்படி சமாளிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி பார்த்துக்குவோம், இதுக்கு மேலே நம்மளால் எந்த ஒரு இதுலேயுமே நம்மளால் கரெக்டான ஒரு முடிவு எடுக்க முடியுமா என்னென்னு தெரியல. பார்ப்போம், எதாக இருந்தாலும் நம்ம சமாளித்து தான் ஆகணும். வேறு வழி கிடையாது நமக்கு. இதுலேருந்து நம்ம இது பண்ணணுன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு சமாளித்து தான் ஆகணும். அப்படிங்கிறதுனால சரி பார்த்துக்கலாம், நம்ம இதுக்கப்புறம் எது நடந்தாலும் நம்ம சமாளித்து தான் ஒரு சூழ்நிலைகளை இது பண்ணணும் அப்படின்ட்டு நான் இருந்தேன். அப்போ அம்மா கூட கேட்டாங்க, ஏன் ஒரு மாதிரி சோகமாகவே இருக்க, என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னேன், ஏன் எதுவுமே இது பண்ணல அப்படின்னாங்க. நானும் அம்மாக்கிட்ட எதுவுமே சொல்லலை, இல்லைம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சதே தவிர, அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லியிருப்பான் போல இருக்குது. இந்த மாதிரி கார்த்தி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சான், ஆனால் 2,00,000 கிட்ட வருது, அவன் 1,00,000 தான் வச்சுருக்கான், அதை வச்சு எப்படி ஆரம்பிக்க முடியும், யார்கிட்டையும் கேட்ட இடத்துலையும் யாரும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்போ தான் புரிஞ்சிச்சு அம்மாவுக்கு. அதனால தான் இவன் ஒரு வாரமாகவே சாப்பிடாம ஒரு மாதிரி சோகமாக இருக்கானே. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட அவன் சொல்லலைப்பா இது மாதிரி பிரச்சனைனோடனே. அப்புறம் எங்கள் அம்மா கொஞ்சம் நகை வச்சுருந்தாங்க, என்னை கூப்பிட்டு பேசினாங்க. ஏன் அம்மாக்கிட்ட கூட மற்றவங்கக்கிட்ட இவ்வளோ பேர்கிட்ட நீ கேட்டிருக்க, அம்மா என்ன ஒன்றும் இல்லாதவன் நீ நினச்சிட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி, நீ கூட அப்படி நினச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஃபீல் பண்ணாங்க. இல்லைம்மா, நீங்களே ஹாஸ்பிட்டல் செலவுக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் அப்பாவுக்கு வர்ற அந்த பென்ஷன் பணத்தை வச்சு தான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஃபேமிலியை பார்த்துட்ருக்கீங்க. நானும் இருக்கிற வேலையை விட்டுட்டு இப்போ 3 மாதமாக உட்காந்துருக்கேன். அப்படி இருக்கிறப்போ நான் என்னம்மா பண்ணுறது அப்படின்னோடனே, அது உண்மைதான்ப்பா, இல்லைன்னு நான் சொல்ல வரல. இருந்தாலும் ஒரு அளவு தான் நமக்கு எல்லாமே. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீ முயற்சி பண்ணதில் தவறு கிடையாது. ஆனால் பணம் எவ்வளோ வரும் என்னன்னு சொல்லிட்டு முன்னாடியே நீ ஒரு டிசிஷன் எடுத்துக்கிட்டு எதாக இருந்தாலும் இது பண்ணியிருக்கணும். அதுதான் ஒரு சரியான முடிவு அப்படின்னோடனே, நான் என்னம்மா பண்ணுறது, நான் ஏதோ ஒரு அவசரத்தில் ஒரு முடிவு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது, இது நம்ம எடுத்த முடிவு தவறான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சிட்டுமா அப்படின்னோடனே, சரி விடுப்பா, எதாக இருந்தாலும் நம்ம இந்த சூழ்நிலைகளை கடந்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது அப்படின்னோடனே. அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், சரி இதுக்கப்புறம் நம்மளால் எதுவும் வேணாமா, நான் ஏதாச்சும் வேலை பார்க்க போயிடுறேம்மா, இந்த 1,00,000 பணம் இருக்கிறத இருக்கட்டும், பேங்க்லேயே கிடக்கட்டும், நான் வேலைக்கு போகிறேன், வேறு ஏதாச்சும் வேலை தேடி போகிறேன், வேலை செட் ஆகிடுச்சுன்னா பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தோன்னே, நீ ஒன்றும் கவலைப்படாத, தொழிலை ஆரம்பிக்கிறது அந்த கடைக்கெல்லாம் நீ அட்வான்ஸ் கொடுக்குறதுக்கெலாம் அவங்கக்கிட்ட நீ ஒரு 2 நாளில் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு பேசுகிற அப்படின்னோடனே, பணத்துக்கு எங்கேம்மா போகிறது 2 நாளில் அப்படின்னோடனே, ஏன் நீ கவலைப்படுற, நீ அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாத, நான் ஒரு 3 பவுன் நகை வச்சுருக்கேன், அதை விற்றனா 1,00,000 மேலேயே உனக்கு கிடைக்கும், அடகு வச்சிரு, அடகு வச்சேன்னா உனக்கு நம்ம உனக்கு லாபம் வர்றப்போ நம்ம வாங்கி ஏதாச்சும் பணம் வந்தப்போ திருப்பிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, அது பாட்டி நகை எனக்கு கொடுத்துட்டு போனாங்க. உடனே ஏம்மா அதை போய் இது பண்ணணும், இப்போ நம்மளுக்கு தேவைப்படுறப்போ நகை தானப்பா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு இதில் இது பண்ணுது, அக்கா கல்யாணத்துக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே. அதனால நீ அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத, எது சரியாக வரும்னு பார்ப்போம், அதனால் நீ அதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காத, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அதுவும் உண்மைதாம்மா, இருந்தாலும் எனக்கு மனசு கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம அம்மாவுக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. இத்தனை வருஷமாகவும் ஒரு பிள்ளையா நான் ஒரு நல்ல சம்பாதிக்கல, எதுவுமே பண்ணலை, இனிமேலாச்சும் ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற நேரத்தில் எவ்வளோ தடங்கல்கள் வருது அப்படின்னோடனே, நம்ம ஒரு முயற்சி பண்ணுறப்ப எல்லாமே அப்படி தான்ப்பா இருக்கும். அதனால் அதை பற்றியெல்லாம் நீ யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதப்பா, பார்த்துக்கலாம்
அதை யோசித்து நீ குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டாம், பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக சொன்ன விஷயங்கள் எனக்கு புரிஞ்சிச்ச அப்புறம் தான். அதுக்கப்புறம் அவங்க நகை கொடுத்தாங்க. அதை வாங்கி தான் அப்புறம் தொழில் தொடங்குறதுக்கு ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆணுச்சு அப்படிங்கிறத அடுத்த ஒரு பகுதியில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.